இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பக்கம் வந்திருக்கேன். ஸோ நம்மளோட இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா அதோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி DGEME ரெக்ரூட்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2025 நோட்டிஃபிகேஷன். ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அது நம்ம ஒரு ஃபுல் டைம் பர்மனன்ட் ஜாப். ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான வேகன்சிஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. டோட்டலாக ஒரு 624 வேகன்சி வந்திருக்கு. இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 27/12/2024 17/1/2025, அதாவது அப்கமிங் இயர்ஸ் வரக்கூடிய ஜனவரி 17 வரைக்கும் 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணக்கூடிய மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மோட்னா இவங்க வந்து ஆஃப்லைனில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதுக்கான அடிஷனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா indianarmy.nic வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் வைஸான வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன ரோலுக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. வித் அதர் கம்பெனி அந்த கேட்டகரி வைஸ். ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க விட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மீரட் உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக ஒரு வேகன்சி தான் இருக்குது, அதுவுமே வந்து யூஆரில் தான் இருக்குது. ஸோ எந்தெந்த வேகன்சி என்னென்ன பொசிஷன் தென் என்னென்ன ஸ்டேட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இங்கே 1 by 1 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒன்று பை ஒன்று ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்டேட் நீங்கள் தமிழ் பீப்புளாக இருக்கலாம், பட் வேறு ஸ்டேட்டில் கூட நீங்கள் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் மீடியமில் படித்தவங்க இவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட இருக்கலாம். ஸோ அவங்க கூட இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கலாம் கர்நாடகாவில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யார் வேணால் அந்த ஸ்டேட்டுக்கு வேணால் எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வேகன்சி தான். குவாலிஃபை ஆனவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஜாப் வாங்க முடியும். ஸோ இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் சென்டர் அந்த நேம் ஆஃப் த யூனிட், எந்த யூனிட் எந்த பிளேஸில் நடக்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன வந்து ஜாப் ரோலுக்கு, ஜாப் போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எசென்சியல் தானத்திங்கன்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10வது 12வது முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எலக்ட்ரிஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th +2 முடிச்சுட்டு 10th to பார்த்தீங்கன்னா ITI வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்தந்த ஜாப் ரோலுக்கான எசென்ஷியலான ஒரு ஸ்கில் செட்டை வந்து இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டிப்ளமோ பீப்புள்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் வந்து எனபிள் தான் நீங்கள் பண்ணலாம். ஸோ சேம் டைமில் வந்து 10th இருக்கவங்களுக்கும் இது எனபிள். ஸோ ITI இருக்கவங்களும் இதனால் பண்ண முடியும். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்கான ஜாப் ரோல் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஏஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜுக்குமே 18 to 25 இயர்ஸ் தான். 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க யார் வேணால் எல்லாரோடக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் அப்பர் ஏஜ் லிமிட்டும் இதில் இருக்குது. SC STக்கு பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. PWD கேண்டிடேட்ஸாக இருந்தால் 10 இயர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து PWD கேண்டிடேட் எலிஜிபிளானு கேட்டால் எலிஜிபிள். இது ஒரு இன்ஜினியரிங் ஆஃபீஸர் ரோல் மாதிரி வரக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பண்ணலாம், தப்பு கிடையாது. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது. ஓகேங்களா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆர்மின்னு வந்தோடனே இது நம்மளுக்கானது கிடையாதுன்னு சொல்லிட்டு PWD கேண்டிடேட்ஸ் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல அதை வந்து சொல்லியிருக்காங்க, PWD கேண்டிடேட்ஸுமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பேமெண்ட் எவ்வளோ வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டைஃபனான கம்மியான அமௌண்ட்டு தான். ஸ்டைஃபன் மாதிரி தான் கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ மினிமமாக உங்களுக்கு வந்து 5200 20,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், தென் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸாக வந்து இவங்க வச்சுருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி அப்ளை பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்க பீப்புளாக இருந்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா தங்களோட அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் வேல்யூவில் இந்த ஸ்டாம்பை வந்து ஒட்டி ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டு மேலே வந்து எழுத சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இது எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக வந்து என்ன ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். பிஃபோர் 21 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து பேமெண்ட்டுமே வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. தென் இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 150 மார்க்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் ஆஸ்க் பண்ணுறாங்கன்றது இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது மாதிரி தகவல் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.